ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தூத்துக்குடியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்துள்ள ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும், சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே அனைத்து தொழிற்சங்கம் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு குழு கன்வீனர் ரசல், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமை வகித்தனர். ஐஎன்டியூசி ராஜு, தோமுச முருகன், ஏஐடியூசி கிருஷ்ணராஜ், சிஐடியு கிருஷ்ணவேணி, HMS ராஜ்குமார், HMS உழைப்பாளர் சங்க மாவட்ட தலைவர் ராஜலட்சுமி, ஏஐசிசிடியு சிவராமன், யுடியூசி சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் புவிராஜ், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் லெனின்குமார், தமிழக விவசாயிகள் சங்கம் சரவணமுத்துவேல், அகில இந்திய விவசாயிகள் மகாசபை சண்முக பெருமாள், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் ரவீந்திரன், விவசாய தொழிலாளர் சங்க பொன்னுசாமி, தொழிலாளர் முன்னேற்ற பேரவை சுசி ரவீந்திரன், ஐஎன்டியூசி சுரேஷ்குமார், ஏஐடியூசி லோகநாதன், சிஐடியு மாவட்ட பொருளாளர் அப்பாத்துரை, HMS துறைமுகம் சத்யா, ஏஐசிசிடியு சகாயம், யுடியூசி அலெக்சாண்டர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.